students, welcome to YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா paramedical counseling யாரெல்லாம் அப்ளிகேஷன் போடலாம், தென் அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்த்துடலாம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் paramedical counselingக்கான அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இன்னும் ஓபன் பண்ணல. கூடிய சீக்கிரமே ஓபன் பண்ணிடுவாங்க. ஓபன் பண்ண உடனே நம்ம சேனலை டிமேட் பண்ணிடுறேன். paramedical counseling யாரெல்லாம் அப்ளிகேஷன் போடலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம TN paramedical counseling பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றது TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி. சோ இதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு நேட்டிவ் ஸ்டூடெண்டா இருக்கணும், இல்லனா பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்ல படிச்சிருக்கணும். இந்த பேசிக் ரெண்டு எலிஜிபிலிட்டில ஏதாச்சும் ஒன்னு நீங்க கம்பல்சரி இருக்கணும். தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அது பாத்தீங்கன்னா நீங்க இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா 12th எக்ஸாம் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அரியர் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணிட்டு கூட இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் அப்படிங்கறத பண்ணிக்கலாம். இந்த பாராமெடிக்கல்ல அப்ளிகேஷன் போடணும்னா எனக்கு இவ்வளவு கட் ஆஃப் தான் இருக்கணுமா அப்படிங்கறதாச்சும் லிமிட் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி எந்த லிமிட்டுமே கிடையாது. உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தாலும் 200 to 50 கட் ஆஃப் இருந்தா கூட நீங்க பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் அப்படிங்கறத போடலாம். பட் பாத்தீங்கன்னா சீட் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் தான் சீட் அப்படிங்கறது அலாட் ஆகும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 100 கட் ஆஃப் வரைக்கும் SF காலேஜ் சீட்ஸ் அப்படிங்கறது அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சோ இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா இந்த கட் ஆஃப் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரூல்ஸும் இல்ல. அந்த கட் ஆஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது தான் வருமே தவிர அப்ளிகேஷனுக்கு இந்த கட் ஆஃப் தான் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் தான் அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது. பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒண்ணு நீங்க தமிழ்நாடு நேட்டிவ் ஸ்டூடெண்டா இருக்கணும், இல்லனா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்ல படிச்சிருக்கணும். தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா 12thல எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் ஆயிருக்கணும். இதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டி. தென் 17 இயர்ஸ் கம்பல்சரி கம்ப்ளீட் ஆகணுமான்னு கேப்பீங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 16.5 இயர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சோ யாரும் worry பண்ணிக்க வேண்டாம். ஏஜ் அப்படிங்கிறது ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு 16 இயர் கம்ப்ளீட் ஆகி இன்னும் 2 monthsல எனக்கு 17 ஆயிரும் அப்படிங்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் worry பண்ணிக்க தேவையில்ல. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படிங்கறத சப்மிட் பண்ணலாம். எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. சோ இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் பேசிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். எல்லாரும் அப்ளிகேஷன் அப்படிங்கறத போடலாம். தென் இன்னொரு டவுட் பாத்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணிருக்கேன், அக்ரிகல்ச்சருக்கு அப்ளை பண்ணிருக்கேன், ஹார்டிகல்ச்சருக்கு அப்ளை பண்ணிருக்கேன், ஃபிஷரிஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன், பாராமெடிக்கலுக்கு அப்ளிகேஷன் போடலாமா, கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு கேப்பீங்க. கண்டிப்பா பண்ணலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. நீங்க எந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணாலும் பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் அப்ளிகேஷன் போடலாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், சீட் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். சோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.